இந்த காணொளியில பல அதிர்ச்சியான பல முக்கியமான விடயங்களை பற்றி பேச போகின்றோம். முக்கியமாக சொல்ல போனால் இலங்கையில் குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கு நடந்த அநியாயம் எல்லாவற்றுக்குமே எமது நாட்டிலே அதற்கான தீர்வுகள் கிடைக்கப்பெறாவிட்டாலும் கூட வெளிநாடுகளில் இருந்து அதற்கான தீர்வுகள் ஒவ்வொன்றாக கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாகவே ஒரு விதமான சந்தோஷம் ஒன்று கிடைக்கப்பெறுகின்றது. அந்த வகையில் இந்த காணொளியில ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்க போவது என்ன அப்படின்னா, இலங்கையிலே நடைபெற்ற உள்நாட்டு போர்ல கடுமையான மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றதற்காகவும் அதே சமயம் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பானதாகவும் என்று சொல்லி 4 நபர்களுக்கு பிரித்தானியாவிலே தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அங்கு செல்ல முடியாத அளவிற்கு அவர்களுக்கு தடை உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த 4 நபர்கள் யார், இந்த தடை உத்தரவுக்கான நோக்கம் என்ன, எதற்காக இவர்களுக்கு இந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்று சொல்லியும், இனி யாரெல்லாம் இந்த நடவடிக்கைகளுக்குள்ளே அகப்படலாம் என்றது பற்றியும் நாங்கள் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போகின்றோம். அதனையும் விட இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக நேற்றைய தினம் ஒரு காணொளி ஒன்று சமூக வலைதளங்களிலே அதிகமாக பகிரப்பட்டது. அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போலீசார் அடாவடியாக நுழைந்து அங்கிருந்த பெண்களை தாக்கியதாக ஒரு காணொளி ஒன்று வெளியாகிருந்தது. தற்பொழுது அந்த காணொளி தொடர்பான ஒரு முழுமையான விவரம், அதாவது உண்மையான நிலவரம் என்ன என்பது தொடர்பாக தற்பொழுது ஒரு காணொளி ஒன்று வெளியாக இருக்கின்றது. ஆகவே அந்த ஒரு விடயத்தை பற்றியும் நாங்கள் பார்க்க போகின்றோம். நிச்சயமாக இந்த ஒரு விடயமும் இதற்கு அடுத்ததாக நான் சொல்ல போகின்ற ஒரு விடயமும் சமூக விழிப்புணர்வு சார்ந்து இருக்க போகின்றது. அந்த 2 விடயங்களை நான் எதற்காக சொல்கின்றேன் என்கிறதை இறுதியிலே சொல்ல போகின்றேன். ஆகவே இறுதி வரை பார்த்து இந்த காணொலியை நீங்கள் ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே சமயம் இன்னும் ஒரு விடயமாக நாங்கள் பார்க்க இருக்கிறது யாழ்ப்பாணத்திலே ஒரு 10 வயதான சிறுமி ஒருவரை மின்கம்பத்திலே கட்டி வைத்து அடித்து அந்த சிறுமி தற்பொழுது வைத்தியசாலையிலையும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த ஒரு சம்பவத்துக்கு பின்னணியாக நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அதாவது தவறுதலான ஒரு புரிகை என்று கூட சொல்ல முடியும். இவ்வாறு இந்த ஒரு விடயம் யாழ்ப்பாணத்திலே நடந்தேறி இருக்கின்றது. இதுவுமே நான் உங்களுக்கு சமூக விழிப்புணர்வுக்காகத்தான் சொல்கின்றேன். ஆகவே இதனையுமே பார்த்து உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே சமயம் இன்னொரு விடயம், அதாவது முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய மகனான யோஷித ராஜபக்ஷ, இவர் அதாவது மாட்டுப்படாத அல்லது இவர் சம்பந்தப்பட்டு வெளிவராத ஒரு விடயங்கள் என்பதே கிடையாது என்று கூட சொல்ல முடியும். பல்வேறுபட்ட சர்ச்சைகளுக்கு பெயர் போன ஒரு நபர் என்று கூட சொல்ல முடியும். அப்படி இருக்கின்ற பொழுது அண்மையிலும் கூட, அதாவது நேற்றுக்கு முந்தைய தினம் கூட ஒரு களியாட்ட நிகழ்வில் ஒரு பிரச்சனை நடந்திருந்தது. அதில் இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி தகவல்கள் வெளியாக இருந்தன. அதற்கான பதில் தற்பொழுது அவர்களுடைய அண்ணனான நாமல் ராஜபக்ஷ அவர்கள் பார்லிமென்ட் உறுப்பினராக இருக்கிறார். ஆகவே அவரிடம் இருந்து இதற்கான பதில் என்னவாக இருக்க போகின்றது என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. உண்மைக்கும் சொல்ல போனால் இவரிடம் இருந்து இந்த பதில் தான் வரும் என்று சொல்லி பல பேர் எதிர்பார்த்திருக்கவும் கூடும். அப்படிப்பட்ட ஒரு பதிலை தான் அவர் வழங்கி இருக்கிறார். அது என்ன என்பதை பற்றியும் இந்த காணொலியில் நாங்கள் மிக விரிவாகவே பார்க்க போகின்றோம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். உங்களுக்கு தெரியும், கடந்த 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இறுதி போர் நடைபெற்றது. அந்த இறுதி போர் என்பது எத்தனையோ உயிர்களை கடந்த 30 வருட காலங்களாக எங்களுடைய உள்நாட்டு போர் நீடித்து கொண்டே இருந்தாலும் கூட அந்த இறுதி போர்ல தான் பல உயிர்கள் ஒரேடியாகவே கொல்லப்பட்டிருந்தன. அதே சமயம் பல அத்துமீறல்கள், குறிப்பாக பாலியல் துஷ்பிரயோகங்கள் என்பன நிறையவே நடந்திருந்தது. அதனை நேரடியாக பார்த்தவர்களுக்கு, அந்த கொடுமைகளை நேரடியாக பார்த்தவர்கள் அது தெரியும் எப்படிப்பட்ட வலி அப்படி என்று சொல்லி. அதே சமயம் அந்த ஒரு குற்றச்சாட்டுகளுக்கு, அந்த விடயங்கள் எல்லாவற்றுக்குமே இன்னமுமே நீதி கிடைக்காமல் இருக்கின்றது. எங்களுடைய நாட்டிலே நீதியே கிடைக்காதா அப்படி என்று சொல்லி இந்த உலகத்திலே பறந்திருக்கக்கூடிய அனைத்து ஈழத்தமிழர்களினுடைய ஒரு ஆதங்கமாக இற்றை வரைக்குமே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல அவர்கள் அனைவருக்குமே ஒரு விதமான சந்தோஷத்தை தரக்கூடியமான ஒரு விடயம்தான் தற்பொழுது நடந்தேறி இருக்கின்றது. அதாவது இந்த பிரித்தானிய அரசாங்கம் ஒரு 4 நபர்களுக்கு, இலங்கையை சேர்ந்த 4 நபர்களுக்கு குறிப்பிட்ட சில விடயங்களை மேற்கோள் காட்டி அவர்களுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த 4 நபர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கை ஆயுத படைகளின் முன்னாள் தளபதி சவேந்திர சில்வா,
இரண்டாவது முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொட எனப்படுகின்றவர். அதே சமயம் மூன்றாவது நபராக நாங்கள் பார்ப்பது இலங்கை ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜகத் ஜெயசூரிய எனப்படக்கூடிய நபர். அதே சமயம் நான்காவது நபர் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் தளபதியாக இருந்து அதன் பின்னராக அவர் அந்த இயக்கத்திலிருந்து விலத்தி அதன் பின்னராக பல விடயங்களை அந்த இயக்கத்துக்கு எதிராக இலங்கை ராணுவத்துடன் இணைந்து செய்திருந்தார். இவரை எல்லாருக்குமே தெரியும். அதாவது கருணா என்று அழைக்கப்படக்கூடிய விநாயக மூர்த்தி முரளிதரன். இந்த நபர்கள், இந்த மொத்தமாக இந்த 4 நபர்களுக்கு தான் பிரித்தானிய அரசாங்கம் அதாவது இங்கிலாந்து அரசாங்கம் தடை உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. இந்த உத்தரவுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்நாட்டு போரின் போது செய்யப்பட்ட கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பு கூறலை கோருவது. அதாவது இந்த நபர்கள் எங்களுக்கும் இதுக்கும் தொடர்பு கிடையாது, நாங்கள் இதற்கு எந்த விதத்திலையுமே காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி இவர்கள் தப்புவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. ஆனால் இவர்கள் தான் பொறுப்பு கூற வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையிலையும் அதே சமயம் தண்டனையில இருந்து விலக்கு அளிக்கும் கலாச்சாரத்தை தடுப்பதற்காகவும் நிறைய பேர் இன்றைக்கு பாரிய அளவான குற்றங்களை செய்திருப்பார்கள். ஆனால் ஏதோ ஒரு கட்டத்துல அந்த தண்டனைகள்ல இருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தப்பித்து சென்று விடுவார்கள். ஆனால் அப்படியான ஒரு விடயம் நடக்கக்கூடாது என்கின்றதனை நோக்கமாக வைத்துக் கொண்டுதான் இந்த தடை உத்தரவு அவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. என்னதான் அவர்கள் இதற்குள்ளே நாங்கள் அதற்கெல்லாம் காரணம் கிடையாது அப்படி என்று சொல்லி தப்பித்து சென்றாலும் கூட உண்மைக்குமே சொல்வார்கள் இல்லையா, எங்களுடைய முன்னோர்கள் சொல்வார்கள், அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படி என்று சொல்லி, நீங்கள் என்ன தவறை யாருக்கெல்லாம் எதிராக செய்கின்றீர்களோ அவர்கள் பக்கம் எந்த ஒரு குற்றமும் இல்லாத இடத்து அவர்களுக்கு எதிராக நீங்கள் என்ன ஒரு பிழையை செய்தாலும் நிச்சயமாக அதற்கான தண்டனையை எவ்வளவு காலங்கள் நீண்டித்து சென்றாலும் அதற்கான தண்டனையை நீங்கள் அனுபவித்தே தீர்வீர்கள். குறிப்பாக இந்த 2009ஆம் ஆண்டு இறுதி போர் என்பது எவராலையுமே மறக்க முடியாத ஒரு விடயம். அதற்குள்ளே அகப்படாதவர்கள் கூட நிறைய பேர் அதனை பற்றி பேசுகின்ற பொழுது அவ்வளவுக்கு உணர்ந்து பேசுவார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த போரினை நேரடியாக பார்த்தவர்கள், அந்த சூழ்நிலைக்குள்ளே இருந்தவர்களால் நிச்சயமாக அவற்றை கடந்து வருவது என்பது மிக 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 ஒரு கடினமான ஒரு சூழலாகத்தான் இருக்கும். அதே சமயம் இந்த ஒரு செய்தி என்பது, இவ்வாறான ஒரு செய்தி என்பது அவர்களுக்கு உண்மைக்குமே சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு செய்திதான். அதே சமயம் இந்த நடவடிக்கைகளுக்குள்ளே இந்த தடை உத்தரவிலே இந்த 4 தான் தற்பொழுது 4 தான் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றதா, வேறு யாருக்கும் இது சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாதா என்று கேட்டீங்கன்னா, இங்கிலாந்திற்கான இந்த பயண தடைகள் மற்றும் சொத்து முடக்கங்கள் உள்ளிட்ட இந்த நடவடிக்கைகள் உள்நாட்டு போரின் போது நீதிக்கு புறம்பான கொலைகள் போன்ற பல்வேறு அத்துமீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பான நபர்களை குறிவைத்து தான் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தற்பொழுது இந்த 4 பேருக்கும் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தடுத்த கட்டங்களாக இதற்கு பின்னால் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் சம்பந்தப்பட்டு விசாரணைகள் வருகின்ற பொழுது, அது அனைத்துமே உறுதிப்படுத்தப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு எதிராகவும் இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்கின்ற மாதிரியாகத்தான் இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை இலங்கையினுடைய புதிய அரசாங்கம், உங்களுக்கு தெரியும், தற்பொழுது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்களுக்கும் உள்நாட்டு போருக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. குறிப்பாக சொல்ல போனால் அவர்களுடைய ஆட்சியின் பொழுது இந்த போர் நடந்தது கிடையாது. அப்படி இருக்கின்ற இந்த ஒரு நேரத்தில் இந்த அரசாங்கத்துடன் மனித உரிமைகள் தொடர்பாக இணைந்து இங்கிலாந்து செயற்படுவதற்கு உறுதி பூண்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது. அதே சமயம் தேசிய ஒற்றுமைக்கான இலங்கையின் உறுதிப்பாடுகளையும் வரவேற்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்படியான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே சமயத்தில் தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மீது பலதரப்பட்ட விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுவுமே ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு உண்மை. அது சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே சமயம் நாங்கள் இன்னொரு விடயமாக பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் இலங்கையிலே குறிப்பாக தமிழர் பகுதியில ஒரு காணொளி அதிக அளவிலே பகிரப்பட்டது. நிறைய சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ளே போலீஸ் அதிகாரிகள் சென்று, போலீஸ் உத்தியோகர்கள் சென்று அங்கு அடாவடியாக அங்கே இருக்கக்கூடிய பெண்களை அடித்து துன்புறுத்துவது போன்ற ஒரு காணொலியும், அதாவது அவர்களுடைய வீட்டு கதவை உடைப்பது போன்ற காணொலிகளும் வெளியாகி இருந்தது. அதனை நிறைய பேர் பகிர்ந்திருந்தார்கள். பகிர்ந்திருந்து நிறைய விடயங்கள், அதாவது நிச்சயமாக போலீசாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இவ்வாறான நடவடிக்கைகள் எல்லாமே ஜனாதிபதியினுடைய பார்வைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருந்தது. இப்படி இருக்க
இருக்கின்ற பொழுது இந்த சம்பவம் நேற்றைய தினம், அதாவது 24ஆம் தேதி மார்ச் மாதம் தான் நடந்திருந்தது. அதே சமயம் அந்த காணொளி தொடர்பான உண்மைத்தன்மை என்ன என்பது தொடர்பில் இன்றைக்கு, அதாவது 25ஆம் தேதி ஆகிய இன்றைக்கு அந்த முழுமையான காணொளி வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக அந்த காணொளி நேற்றைய தினம் பரவி இருந்த காணொளி முன்னும் பின்னும் கத்தரிக்கப்பட்ட ஒரு காணொளியாக இடைநடுவே எடுக்கப்பட்ட ஒரு சிறு பகுதி மட்டும்தான் பகிரப்பட்டிருந்தது. அதனை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாகவே அதிலே அவர்கள் என்னவெல்லாம் சொல்கின்றார்களோ அதுதான் உண்மை என்கின்ற மாதிரியாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு முழுமையான காணொளி வெளியாக இருந்தது. அந்த காணொலியின் அடிப்படையில் தெரிய வர்றது என்ன அப்படின்னா, யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியிலே தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. குறிப்பாக அந்த நெல்லியடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட துன்னாலை பகுதியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. அதிலே இந்த உண்மை சம்பவம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சட்டவிரோதமாக மாடுகளை வெட்டுகின்ற தொழிலில் நீண்ட காலமாக ஈடுபட்டு கொண்டு வந்திருக்கின்றார். அதற்காக அந்த செயற்பாடுகளுக்காக குளிரூட்டப்பட்ட ஒரு வாகனம் ஒன்றையும் அவர் பயன்படுத்தி வருகின்றார் அப்படின்னு சொல்லி நீண்ட காலமாகவே போலீசாருக்கு தகவல் கிடைத்துக் கொண்டே வந்திருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற சமயத்துல தான் நேற்றைய தினம் இவ்வாறு அவர் சட்டவிரோதமாக ஒரு மாட்டொன்றை வெட்டி இருக்கின்றார் என்கிற ஒரு தகவல் போலீசாருக்கு கிடைத்ததை அடுத்து அவர்கள் உடனடியாகவே சம்பவ இடத்துக்கு சென்று பார்க்கின்ற பொழுது அவ்வாறு வெட்டப்பட்ட இறைச்சியுமே போலீசாரிடம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அந்த இறைச்சியையும் கைப்பற்றி இருக்கின்றார்கள். அதன் பின்னராக அந்த நபரை அவர்கள் கைது செய்வதற்காக சென்ற சமயத்துல அவர் ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த ஒரு அறைக்குள்ளே ஒளிந்து விட்டார். அந்த அறையையும் பூட்டி வைத்திருக்கிறார்கள். வெளியிலே அந்த வீட்டு பெண்கள் நிற்கின்றார்கள், உறவினர்களும் நிற்கின்றார்கள், போலீஸ் அதிகாரிகளும் நிற்கின்றார்கள். இந்த சமயத்திலே அந்த இடத்துல பெண் போலீசாரும் கூட இருக்கின்றார்கள். ஆகவே அந்த கதவினை திறக்கும்படியாக எத்தனையோ தடவை கேட்டும் அவர்கள் திறக்கவில்லை. மாறாக அங்கிருந்த பெண்கள் போலீசாரினுடைய அந்த கைது நடவடிக்கைக்கு இடையூறு விளைவிக்கும் விதமாக வழிமறித்த வண்ணமாக இருக்கின்றார்கள். ஆகவே ஏற்கனவே அவரை கைது செய்வதற்காக சென்ற போலீஸ் குழு என்ன செய்கிறார்கள் என்றால், உடனடியாகவே நெல்லியடி போலீஸ் நிலையத்துக்கு மேலதிக தகவல்களை வழங்குகின்றார்கள். இப்படியாகத்தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி வழங்குகின்றார்கள். அதன் பின்னராக மேலும் ஒரு குழு அங்கு செல்கின்றது. எல்லாவற்றையும் தாண்டி இறுதியாக இந்த நெல்லியடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில மேலும் ஒரு குழு அந்த இடத்துக்கு செல்கின்றது. இவ்வாறு சென்றுதான் இறுதியாக அந்த கைது நடவடிக்கை நடக்கின்றது. அதாவது அங்கிருந்த பெண்களை அவர்கள் வாய் வார்த்தையாக அங்கிருந்து நகரும்படியாக கேட்டுக்கொள்கின்றார்கள். அதிலே ஒரு பெண் மட்டும் அந்த கதவுக்கு கிட்டேயே இருக்கின்றார். அந்த கதவு கிட்டே இருக்கக்கூடிய அந்த பெண்ணை ஒரு பெண் போலீஸ் அதிகாரி அங்கிருந்து செல்லும்படியாக சொல்லி அவரை அதாவது அவருடைய கையை பிடித்து அங்காலே அகற்றுவதற்கு முற்படுகின்றார். இருந்தாலும் அவர் அகலவில்லை. குறிப்பாக அந்த கதவினை விட்டு கொஞ்சம் அவரை நகர்த்தி விட்டு இன்னும் ஒரு ஆண் போலீஸ் அதிகாரி அந்த கதவை உடைக்கின்றார்கள். உடைத்து அங்கிருந்த நபரை பிடிக்கின்றார்கள். இதன் பொழுது அங்கிருந்த பெண்கள் அதிகமாக அவர்களுடைய உறவினர்கள், மனைவி மற்றும் ஏனைய பெண் உறவினர்கள் என்று சொல்லி அவர்கள் கூக்குரல் இடுகின்றார்கள். இந்த கூக்குரல் சத்தம் அந்த நேற்றைய தினம் பரவி இருந்த காணொலியில பொதுவாக அந்த பெண்களை தாக்குவது போன்று சித்தரிக்கப்பட்டிருந்தது என்று கூட சொல்ல முடியும். ஆனால் அந்த சம்பவம் நடக்கவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. இன்றைய காணொலியின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இப்படி இருக்கின்ற பொழுது இறுதியாக அந்த நபரை கைது செய்து கொண்டு செல்கின்றார்களே தவிர இறுதியாக அந்த போலீஸ் அதிகாரிகளினுடைய பணிக்கு இடையூறு விளைவித்ததாக கருதி அந்த நபரினுடைய மனைவியும் மற்றும் இன்னொரு பெண்ணும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். பின்னர் அந்த பெண்களுக்குள்ளே ஒரு பெண்ணுக்கு ஒரு சிறிய குழந்தை இருக்கின்றதன் அடிப்படையில் அவர் எச்சரிக்கப்பட்டு பின்னர் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கைதான நபரை நேற்றைய தினம் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள். அவருக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் தற்பொழுது அது தொடர்பான ஏனைய நடவடிக்கைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதுதான் நேற்றைய தினம் பகிரப்பட்டிருந்த அந்த காணொளியினுடைய உண்மைத்தன்மையாக இருக்கின்றது. இந்த ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த காணொளியை பலர் பகிர்ந்திருந்தீர்கள். ஆகவே இதில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பது, ஒரு விடயத்தை நீங்கள் பகிர்வதற்கு முன்னர் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன, இதன் பின்னால் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றன என்பதை தீர விசாரித்து நாங்கள் அதுக்குள்ளே ஒரு விடயத்தில் இறங்க வேண்டும். எடுத்தாற்போல் அந்த விடயத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்றதால நிச்சயமாக அதனுடைய உண்மைத்தன்மை என்பது மறைக்கப்படுகின்றது. அதே சமயம் குற்றம் செய்யாத ஒருவர் அதனால தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே மக்களாகிய நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு விடயத்தை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் சொன்னதிலே ஏதாவது ஒரு தவறு இருப்பின் அவற்றை நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள். அதே சமயம் இந்த சம்பவம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே சமயம் இன்னொரு சம்பவம் என்பது யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தான்.
இந்த சம்பவம் நிச்சயமாக அறிகின்ற பொழுதோ அல்லது இந்த செய்தி வாசிக்கின்ற பொழுதோ என்னை கலங்க வைத்த ஒரு பதிவு என்று கூட சொல்ல முடியும். அதாவது 23ஆம் தேதி நேற்றைக்கு முந்தைய தினம் இரவு வேளையில் ஆகலுமாக இரவு செலவிலே ஒரு மாலை பொழுது என்று வைத்துக் கொள்ள முடியும். அப்படி இருக்கின்ற பொழுது யாழ்ப்பாணம் வடமராட்சி பொற்பதி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடை ஒன்றுக்கு ஒரு சிறுமி 10 வயதான சிறுமி ஒரு பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக செல்கின்றார். அவருடைய தாயார் அந்த சிறுமியை அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கின்றார். அனுப்பி வைக்கின்ற பொழுது அந்த சிறுமி பொருட்களை வாங்கிவிட்டு அந்த கடையிலிருந்து ஒரு சின்ன சாக்லேட் ஒன்றை எடுத்து அவர் சாப்பிட்டு விட்டார். இதன் காரணமாக அவர் அதனை திருடி விட்டார் என்று சொல்லி அந்த கடையினுடைய உரிமையாளர் அங்கு இருக்கக்கூடிய மின் கம்பத்திலே அந்த சிறுமியை கட்டி வைத்து அந்த சிறுமியை தாக்கி இருக்கின்றார். குறிப்பாக சொல்ல போனால் எந்த அளவுக்கு அந்த சிறுமியை தாக்கி இருக்கின்றார் என்றால் அந்த சிறுமி சிறுநீர் கழிக்கும் வரைக்குமே அந்த சிறுமியை வைத்து தாக்கி இருக்கிறார்கள். இவ்வாறு தாக்கியதன் பின்னராக ஒரு சிறு நேரம் கழித்து அந்த சிறுமியை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடக்கின்ற பொழுது அந்த பகுதியில நிறைய பேர் சென்று வந்திருக்க முடியும். அந்த கடைக்குமே நிறைய பேர் சென்று வந்திருக்க முடியும். ஆகவே இந்த சம்பவத்தினால அதனை அவமானமாக கருதிய அந்த சிறுமி யாராக இருந்தாலும் அதனை அவமானமாகத்தான் கருதுவார்கள். அப்படியாக கருதிய சிறுமி உடனடியாக வீட்டுக்கு சென்று தவறான முடிவெடுக்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கின்றார். இறுதியாக அந்த சிறுமியை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே அனுமதித்திருக்கிறார்கள். இதனுடைய உண்மைத்தன்மை என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அந்த சிறுமி தன்னுடைய அந்த பொருட்களை பெற்றுவிட்டு மிகுதி பணத்தினை பெற்றுக்கொள்வதற்காக அந்த இடத்துல அவர் காத்து கொண்டிருந்திருக்கின்றார். ஆகவே அந்த மிகுதி பணத்துக்கு பெறுமதியான ஒரு சாக்லேட், அதனையும் விட குறைவான பெறுமதி இருக்கக்கூடிய ஒரு சாக்லேட் என்று கூட சொல்ல முடியும், அதனை எடுத்து அந்த சிறுமி சாப்பிட்டு இருக்கிறார். இதற்காகத்தான் அந்த கடை உரிமையாளர் அவ்வாறு அந்த சிறுமியை தண்டித்திருக்கின்றார். தற்போது அந்த சிறுமியினுடைய உடல்ல பல காயங்கள் இருக்கிறதாகவும் அது தொடர்பாக மருதங்கேணி போலீசார் விசாரணைகளையும் கூட முன்னெடுத்திருக்கின்றார்கள். இது தொடர்பாகவும் தற்பொழுது பல விடயங்கள் பகிரப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே இந்த ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம், இந்த விடயத்திலே ஒரு 10 வயதான சிறுமி ஒரு சாக்லேட் ஒன்றை உங்களுடைய கடையிலே எடுத்து அல்லது ஏதாவது ஒரு விடயம் அந்த சிறுமி திருடவில்லை. இங்கே முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது அந்த சிறுமி திருடவில்லை என்பதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. ஒருவேளை இவ்வாறு வேறொரு சம்பவம் நடந்து வேறொரு பிள்ளை அவ்வாறு திருடி இருந்தால், இந்த சிறுமி திருடவில்லை, ஆகவே வேறொரு சம்பவம் இதே மாதிரியாக திருடப்பட்டிருந்தாலும் கூட இவ்வாறு நீங்கள் தண்டிக்க வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. முதலிலே பிள்ளைகளை எவ்வாறு தண்டிக்க வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எவ்வாறு அந்த சிறுமிகளை அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பது பெரியோர்களுக்கு தெரிய வேண்டும். ஆகவே இவ்வாறான தண்டனைகளை கொடுத்துத்தான் ஒருவரை திருத்த வேண்டும் என்பது கிடையாது. இந்த காலத்திலே வளர்ந்தவர்கள் கூட எவ்வளவோ பிள்ளைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு சிறுமி சாதாரணமாக ஒரு சாக்லேட் ஒன்றை எடுத்து உண்டதற்காக இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்க வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி இங்கே இருக்கின்றது. ஆகவே இந்த சம்பவம் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கருத்து பெறவில்லை பகிர்ந்து கொள்ளுங்கள். இறுதியாக நாங்கள் பார்க்க இருக்கிறது கொழும்பிலே ஒரு இரவு நேர கேளிக்கை விடுதி ஒன்றில் ஒரு சம்பவம் நடக்கின்றது. இந்த சம்பவம் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பல ஊடகங்களிலே செய்தியாகவும் வெளியாகி இருந்தது. அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ஷ அவர்களினுடைய உறவினர் என்று சொல்ல முடியும். அதாவது இருவருக்குமே, மஹிந்த ராஜபக்ஷவுக்கு மகன், நாமல் ராஜபக்ஷ அவர்களுக்கு சகோதரன். இவ்வாறு இருக்கக்கூடிய ஜோஷித ராஜபக்ஷ அவர்கள் பல்வேறு சர்ச்சைகள்ல வருடக்கணக்காகவே சிக்கப்பட்டு கொண்டு வருகின்றார். இப்படி இருக்கின்ற பொழுது அந்த கேளிக்கை விடுதியிலே ஒரு தகராறு நடக்கின்றது என்று கூட சொல்ல முடியும். இவருடன் சென்றவர்கள் அங்கிருந்தவர்களை தாக்கியதாக ஒரு விடயம் சொல்லப்பட்டிருந்தது. தற்பொழுது அது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் என்ன சொல்வார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே இருந்தது. தற்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி ஒன்றில் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் பங்கு பற்றி இருக்கின்றார். அதன் பின்னராக வெளியே அவர் ஊடகத்தினை சந்தித்து தகவல் தெரிவிக்கின்ற பொழுது மீண்டுமாக அவர் அதே விடயத்தை தான் சொல்லியிருக்கிறார். அதாவது தான் அரசியல் செய்கிறதாகவும் ஆனால் பாதிக்கப்படுவது என்னவோ தன்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லியும், அந்த இடத்திலே தகராறு நடந்தது உண்மை, ஆனால் அந்த இடத்திலே தன்னுடைய சகோதரன் இருந்தார் என்கின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டதாகவும், தற்பொழுது தான் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட சமயத்திலே இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருந்தால் தற்பொழுது அதற்கும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இருப்பார்கள். ஆகவே எங்கள் குடும்பத்தை பற்றி அனைவருக்குமே தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது மேலும் மேலும் வரும் குற்றங்களை மட்டும்தான் சாட்டுகின்றார்களே தவிர அந்த குற்றங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்திலே தெரிவித்திருக்கின்றார். உண்மைக்குமே சொல்ல போனால் நான் இந்த செய்தியின் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒரு விடயம் என்பது நான்கு நபர்களுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி, இந்த இறுதி யுத்தம் நடந்தது என்னமோ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சியின் பொழுதுதான் நடந்திருந்தது. ஆக
ஆகவே அதன் பின்னராக இவ்வளவு விசாரணைகள் நடைபெற்று இந்த 4 பேருக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் ஏனைய விடயங்களும் எல்லாம் விசாரிக்கப்பட்டு யார் இதற்கு பொறுப்பானவர்கள் என்று சொல்லி சரியானவர்கள் தண்டிக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாகவே மக்கள் மேலுமே சந்தோஷப்படுவார்கள். அதே சமயம் இந்த அரசியல் சார்ந்து இவர்கள் செய்யக்கூடிய நாடகங்கள் அல்லது ஒரு விடயங்கள் நடக்கின்ற பொழுது அவற்றை சுற்றி வளைத்து அதனை திசை திருப்பி விட்டு செல்கின்ற ஒரு விடயங்கள் எல்லாமே அந்த இடத்திலே நடக்காது என்கின்ற ஒரு விடயம் நிச்சயமாகவே மக்களுக்கு தெரியும். ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம். நிச்சயமாக மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்பதை நாங்களும் நம்புகின்றோம், நீங்களும் நம்புங்கள். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.